ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். என்ன தொழில் செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் புது பிஸ்னஸாக எதனா ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஒரு 4 மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை. ஆனால் மாதமானம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 4 lakh வந்து தாராளமாக earn பண்ண முடியும். இது ஒரு நியூவான ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம எதனா ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு குறைஞ்ச காலகட்டத்துலேயே ரிட்டர்ன் எடுத்துட முடியும். அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ போபா டீ நிறைய பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ இதில் இன்கம் earn பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹை ப்ராஃபிட் மார்ஜினுங்க. 60 to 70% வரைக்கும் நம்மளால் லாபம் அப்படின்றது எடுக்க முடியும். அதே போல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். இதில் நீங்கள் ஒரு பெரிய லெவல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரொம்ப குறைச்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸு கயோஸ்க் மூலயமாவும் பண்ணலாம், சின்ன சின்ன கெஃபே மூலயமாவும் பண்ணலாம். ஈஸியாக உங்ககிட்ட வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து இதில் நீங்கள் வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ டைப் ஆஃப் ஒரு காஃபி, டீ, எப்படி வந்து ஒரு ஸ்மூதி இந்த மாதிரி குடிக்கிறோமோ ஜூஸஸ், அதில் ஒரு நியூ வெரைட்டி இது. இதில் வந்து நிறைய வேரியன்ஸு, நிறைய ஃப்ளேவர்ஸு இந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஹெல்தியான விஷயங்கள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஹெல்தியான வந்துட்டு இந்த டயட்டிஷியன் சொல்கிற மாதிரி சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கேலரிஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல வந்து ஒரு வரவேற்பு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் ரேஷியோ நமக்கு அபோவ் ஒரு 50% இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்றதாவது ஒரு ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs 10 lakhs உங்களுக்கு தேவை. இல்லை ஒரு கயோஸ்க்கு மூலயமா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஸ்டைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000லேருந்து 1 lakh வச்சாலே போதும். இல்லை நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணல, இது வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் க்ளவுட் கிச்சன் மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே குறைச்சல். வெறும் ரா மெட்டீரியல் வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஈஸியாக உங்களால் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம லாபம் அப்படின்ற எடுத்துட முடியும். இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ அப்படின்றது தேவை. இது ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்றதுனால ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி எஃப்எஸ்ஐ எடுக்கிறது, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ போய் பாருங்கள். அதே போல் பிஸ்னஸையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நார்மலாக பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு எஃப்எஸ்ஐ எடுத்துகிட்டு ஆன்லைன்லேயே ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதே போல் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா ஈஸியாகவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கயோஸ்க் மாடலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து அசம்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் எந்த இடத்துல ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, எந்த இடத்துல இந்த பிஸ்னஸை வந்து செட்டப் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5,000 rupees இருந்தால் கூட வீட்டு ஸ்டைலில் நீங்கள் ஆரம்பிச்சிட முடியும். மேக்ஸிமம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் ஒரு 5 lakh rupees வரைக்கும். இன்பிட்வீன் ஒரு கயோஸ்க் மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா கயோஸ்க்கு யூஸ்லேயும் நமக்கு கிடைக்கும் 15,000 rupees. இந்த சேட் மசாலாஸு, சேட் ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கயோஸ்க்கும் நமக்கு கிடைக்கும். இல்லை கொஞ்சம் பிராண்டடாக அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி ஐஸ் வந்து செட்டப் இருக்கும். அந்த மாதிரி கயோஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1 lakh 1.5 lakhs இந்த மாதிரி கயோஸ்க்கு இருக்கும். அதே போல் இதோட ரா மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த போபா அப்படின்றது இந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிழங்குலேருந்து இந்த டாப்பிக்கான்னு சொல்லுவோம், அதில் அந்த கிழங்கு வகையிலேருந்து இருக்கக்கூடிய மாவு அதுதான் வந்து இதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு. இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேலாக அப்படியே வாங்கிடுவாங்க. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 25 rupees 30 rupees அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் நார்மலாக ஒரு 20லேருந்து 25 minutes பாயில் பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சுகர் சிரப்போ இல்லை வெல்லமோ ஏதாவது ஒரு பாகு அதில் வந்து அதை டிப் பண்ணி சோக் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே அது போபோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 weeks 2 weeks. அதை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ ரெடிமேடாக நம்ம பண்ணி கொடுக்கும் போது ஒரு சில் மில்க் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஃப்ளேவர்ட் மாச்சா ஃப்ளேவர் நிறைய பேர் போடுவாங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, சாக்லேட் ஃப்ளேவரு, மேங்கோ ஃப்ளேவரு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸு,
கட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நிறைய வந்து இந்த பாதாம் பிசின் இருக்கும் பார்த்தீங்களா, அது போடுவாங்க, சியா சீட்ஸ் போடுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் போட்டு அதை வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இது முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து உங்களுடைய ஐடியாஸ் தான் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய மேக்கிங் அப்படின்றது. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஷாப் ரெண்டல் டெபாசிட் எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு கயோஸ்க் மாடலில் அப்படின்னா ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக், ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியே போட போகிறோம், ஒரு மால்க்குள்ளே போட போகிறோம் நம்மளோட கயோஸ்க் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி இதே வந்து ஒரு கெஃபே மாடல் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும், 3 to 5 லேக். இன்டீரியர் செட்டப்பு, எக்யூப்மெண்ட்ஸு, அதே போல் இந்த டாபிக் ஆஃப் ஃப்ளேவர்ஸு, அதுக்கப்புறம் இதோட லைசன்ஸ், எஃப்எஸ்ஐ, ஜிஎஸ்டி எடுக்கிறது, மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராண்டிங் பண்ணுறது, மற்ற அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 to 7 லேக்லேருந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஒரு 12 to 20 லேக்ஸு. பட் நீங்கள் வீட்டில் ஒரு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 to ஒரு 10,000 ருபீஸ்லேருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பேக்கிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி போபா அப்படின்ற இந்த போபாவுடைய பபிள்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அதை நம்மளால் வீட்லேயே மேக் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிச்சன் யூனிட்டில் ஒரு ரேக் இருந்தாலே போதும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து டைப் வச்சுட்டு ஃபுட் செயின்ஸ் கூட நம்ம சப்ளை பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா ரா மெட்டீரியலோட குவாலிட்டி. ரா மெட்டீரியல் குவாலிட்டியில் நம்ம மெயினாக ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். இது ஒரு சுகர் ஃப்ரீ ட்ரிங்காக நம்ம கொடுக்குறோம், சுகருடைய சப்ஸ்டியூட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம், சுகர் இதில் ஆட் பண்ணல, இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு புதுசாக இன்னோவேட்டிவாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஃப்ளேவர்ஸு, இது நிறைய இடத்துங்களில் பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் தான் இதில் போடுவாங்க. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் நம்ம போடுறோம், நேச்சுரல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸே போடுறோம் நம்ம அப்படின்னும் போது அதுக்கும் நமக்கு கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அன்னன்னைக்கு எவ்வளோ நமக்கு ஆகுமோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம, ஏன்னா இந்த போபா வந்து பார்த்திங்கன்னா இதோட பாயிலிங் டைம் 20 to 25 minutes அது பண்ணுறது. ஸோ அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நமக்கு ஒரு நாளைக்கு செலவாகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோம்னா அதுக்கான ஸ்பெஷலாக நமக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. இதோட ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு போபா டீ அப்படின்றது 150 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதோடைய டெய்லி சேல்ஸ் டார்கெட்டு அப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கயோஸ்கில் ஒரு 50 கப்ஸு, ஒரு கெஃபே மாடல் அப்படின்னா ஒரு 100 கப்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் அப்படின்றது டிபெண்ட்ஸு. நம்ம எந்த ஸ்டைலு, எந்த இடத்துல இதை விற்கிறோம், எந்த மாதிரியான ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸிங்கன்றதை செட் பண்ணிக்கோங்க. ஒரு மந்த்லி ப்ராஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கயோஸ் மாடலில் 50 கப்ஸ் நீங்கள் விற்கிறீங்க 150 ருபீஸ்னால் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 2,25,000 கிட்டே கிடைக்கும். ஒரு கெஃபே மாடல் அப்படின்னா ஒரு 100 கப்ஸ் விற்கிறீங்கன்னா ஒரு 4.5 lakhs கிட்டே கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்கம் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம், அதிகமாகவும் கிடைக்கலாம். ஆனால் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து மாதம் ஒரு 2 to 4 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ப்ராப்பராக இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து சுகர் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க, நேச்சுரல் ஃப்ளேவர்ஸாக கொடுக்குறீங்க, ஒரு ப்ரைம் ஏரியாவில் போடுறீங்க, இதை பற்றியான ப்ராப்பரான ரிசர்ச் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ் லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு லீகலாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத உங்களோட பிஸ்னஸில் ஈஸியாகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது நார்மலாக இதோட மேக்கிங் அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை. நம்ம யூடியூப்பில் பார்த்தாலே நமக்கு தெரியும் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு பெரிய அளவுக்கு ட்ரைனிங் தேவை, 1 மாதம் 2 மாதம்ன்ற அவசியம் இல்லை. நம்ம 1 or 2 times நம்ம வீட்லேயே போட்டு இது எப்படி வருது அப்படின்றத ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையே பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து வெளியே ஒரு பிஸ்னஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபுட் செயின்ஸ் கூட்ட டைப் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான என்னோடய சைட்லேருந்து இருக்கிற ரிவ்யூஸ் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.